அனைவருக்கும் வணக்கம். விஞ்ஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். தமிழில் எண்கிற ஜோதிடம் ஆய்வு செய்து சொல்லப்பட்டு வருகிறது. 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிறது கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் இந்த தமிழில் எண்கிற ஜோதிடத்தை பற்றி நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதன் மூலமாக ஜாதக பலனை விரிவுபடுத்தி மக்களுக்கு நேர்வழி காட்டும்படி இந்த எண்கிணறு அமைந்துள்ளது. இது வார்த்தை அடிப்படையில், சொற்கள் அடிப்படையில், சாண அடிப்படையில் இந்த எண்கிணறு அமைந்துள்ளது. இந்த எண்கிணம் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். அரசன் அன்றே கொள்வான் என்ற வார்த்தைக்கு எண்கிணம் 1 3 3 6 1 6 9 3 1 3 6 இதெல்லாம் கூட்டினாக்க 42. அதனுடைய விதி என்கிறது 6. அரசன் அன்றே கொள்வான், அதனுடைய விதி என்கிறது 6. அரசன் அவன் திருநாளும் திரு இல்லையோ, யாராவது சொல்லிவிட்டா அரசன் அப்பயே உடனே அவனை கொண்டு விடுவான். அரசன் குற்றவாளிக்கு உடனே அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விடுவார். அதான் அரசன் அன்றே கொள்வான். அதனுடைய விதி என்கிறது 6. தெய்வம் நின்று கொள்ளும், அதனுடைய விதி என்கிறது 9. அப்போ தெய்வம் நின்று கொள்ளும் என்ற வார்த்தைக்கு எண்கிணம் 1 8 5 7 9 6 1 3 1 6 7 எல்லாம் கூட்டாக்க 54. அதனுடைய விதி என்கிறது 9. தெய்வம் நின்று கொள்ளும். அப்போ தெய்வம் நின்று கொள்ளும் என்ற வார்த்தைக்கு அதனுடைய விதி என்கிறது 9. 9ஆம் இடம், மேஷத்திலிருந்து தனுசு வரை 9ஆம் இடம். அது குருவின் ஸ்தானம், குருவின் இடம். குருவுக்கு தனுசு சொந்த வீடு, ஆட்சி பெற்ற இடம். ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் உடனே கொள்ளாது. எதுக்காக என்பதெல்லாம் ஆய்வு செய்த பின்னர் தான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற வார்த்தை அடிப்படைக்கு விதியின் 9. கவிச்சல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு எண்கிணம் 1 6 9 3 1 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 20. அதனுடைய விதி என்கிறது 2. கவிச்சலுடைய விதி எண் 2. அந்த 2ஆம் இடம் குடும்ப ஸ்தானத்தை வருகிறது. குடும்பம் நல்லா இருந்தால் நல்ல குடும்பம்னு சொல்லுவாங்க, நல்லா நாரி போன குடும்பம்னு சொல்லுவாங்க. செல்வங்கள் இருந்தாக்கா செழிப்புடன் உள்ள குடும்பம்னு சொல்லுவாங்க. செல்வங்கள் இல்லை என்றால் அது தரித்த முடித்த குடும்பம்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நான் கவிச்சல்னு சொல்கிறது. அவர்கிட்ட சுத்தமான வார்த்தை இல்லை என்றாலும் கூட கவிச்சல்னு சொல்லுவாங்க. அப்போது தெருக்காட்டில் கூட சில அநாகரிகமாக இன்னொரு சில இருந்தால் அதையும் கவிச்சல்னு சொல்லுவோம். வாய் கவிச்சல்னு சொல்லுவோம், உடம்பு கவிச்சல்னு சொல்லுவோம், துணி கவிச்சல்னு சொல்லுவோம். இதெல்லாம் கவிச்சலுடைய விதியின் 2. டைனோசருக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கை 9 5 3 9 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்கிறது 8. டைனோசருடைய விதியின் 8. பாருங்கள், 8ஆம் இடத்தில் வருகிறது. டைனோசர் 8ஆம் இடம். அது மிகப்பெரிய விலங்கு. டைனோசர் அது அப்பயே அந்த காலத்திலேயே சாகலன்னு வச்சுக்க, உண்மையிலே இப்போலாம் இருந்தாக்கா மனிதனை அது பிடிச்சி தின்னுக்கூடும். அது ஏதோ ஒரு காலத்தில், பிரளய காலத்தினாலேயோ அல்லது சூரியனுடைய வெப்பத்தினாலேயோ டைனோசர் இறந்து விட்டது. அது டைனோசர்லாம் இருந்திருந்தாக்கா இன்றைக்கி மனித குலமே இருக்காது, அழிஞ்சிருக்கும். ஆனால் டைனோசரை காப்பாற்றணும்னு விஞ்ஞானம் நினைச்சாலும் கூட அது நடக்காது. ஏன்னா அது டைனோசருங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு மிருகம், அது ஒரு விலங்கு. ஆனால் டைனோசருடைய விதி என்கிறது 8. அதோடைய பலன்கிறது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் வருகிறது. ஆனாலும் டைனோசர் ஒரு காலத்தில் அது சூரிய வெப்பத்தால் இறந்துருந்தாலும் சரி, பிரளயத்தால் இறந்துருந்தாலும் சரி, மழை காற்றால் அது இறந்துருந்தாலும் சரி, ஆனால் அது ஒரு கொடிய விலங்கு. அந்த கொடிய விலங்கு இல்லைன்னு நம்ம உலக நாடுகள் வருத்தப்படுது. அது இருந்து பார்த்தா தான் தெரியும். அது இருந்திருந்தாக்க அது என்னென்ன சேட்டைகள் செய்யுங்கிறது மக்களுக்கு தெரியாது. அதனால் டைனோசர் அது ஒரு காலத்தில் அது தொந்தரவு செய்திருக்கலாம். ஆனாலும் வெப்பங்கள் பார்த்தது இந்த டைனோசர் அடித்ததான் மனித குலப்பிற்கு மிருகங்கள் வாழும் அப்படின்னு இறைவனுடைய விதி கட்டளை. ஆனால் டைனோசருடைய விதி எண் 8. அன்புக்கு நான் அடிமை என்ற ஒரு விதி எண் 4.
அதனுடைய எண்களிடம் 1 3 2 7 3 6 6 1 6 5. அன்புக்கு நான் அடிமை. அன்புக்கு நான் அடிமை என்பது 4ஆம் இடம். ஆனால் அன்புக்கு 4வது விதி என்கிறது அன்பாக சொல்லி பார்க்கும். இல்லை என்றால் அன்புக்கு நான் அடிமை. அந்த 4ஆம் இடம் வந்து நல்ல முறையானது. அப்படி தவறிவிட்டால் அந்த 4வது விதியனுங்க அவங்கள அழிச்சிடும். அன்புக்கு நான் அடிமை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் 4. வானம். வானம் 1 விதியன். ஆனால் வானத்துடைய விதியன் 3 9 7 எல்லாம் கூட்டாக்கா 19. அதனுடைய விதியன்கிறது 1. வானம். வானங்கிறது சாதாரணது இல்லை. எல்லா கிரகங்களும் இந்த வானத்தில் சுற்றிக்கிட்டு வருது. பூமி சுற்றிக்கிட்டு வருது. அப்போ சுற்றிக்கிட்டு வரும்போது அத்தனை கிரகங்களுக்கும் இடைவெளி கொடுத்து இந்த வானங்கள் எங்கே முடிகிறது, எங்கே தொடர்கிறது என்பதெல்லாம் நம்ம விஞ்ஞானமே கண்டுபிடிச்சதில்லை. ஆனால் அந்த கிரகங்கள் இருக்கும் வேறு எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஆனால் வானம் விதியின் 1. வானம் வந்து 1ஆம் நம்பரை பிடித்து உள்ளது. வானம் வந்து வானத்தில் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. வானம் இடிஞ்சு விழுந்தாலும் நான் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் சும்மா கதை. வானம் ஒரு காலம் இடியவே இடியாது. வானம் வந்து எல்லா கிரகங்களுக்கும் இடங்கள் கொடுக்குது. அது எங்கே முடிகிறது, அது எங்கே இருக்கிறது என்றெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த வானத்துடைய விதியின் 1. பூமி. பூமியுடைய விதியின் என்கிறது 2. அப்போது பூமிக்கு வந்து எண்களிடம் 9 2 இதெல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்கிறது 2. பூமி என்ன சாதாரணதான். பூமி எங்கே முடிகிறது, எங்கே தொடர்கிறது என்பதெல்லாம் எல்லை போட்டுலாம் காட்டுறாங்க. ஒரு அடி கவுந்து போச்சு, ஒரு அடி இறங்கி போச்சு, ஒரு அடி மேலே ஏறி போச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. அது விஞ்ஞானத்துடைய ஒரு சுழற்சி.